ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் சிட்டி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் கொஞ்சம் பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது ஆட்டையை போட்டுட்டு வந்திருக்கேன். அது என்னென்னலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்னா, நான் பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்ட போவேன். ஓட்ட போயிட்டு ஒவ்வொரு பிளான்ஸ் எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் இந்த வாட்டி தான் இவ்வளோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே ஒரே ஒரு பிளான்ஸு, அந்த பிளான்ஸு இந்த ஆட்டை எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அது ரொம்ப மோசமாக கிடச்சிருக்கு. மித்ததெல்லாம் நல்லா தான் கிடச்சிருக்கு. என்னதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்கிறத பார்க்கலாமா வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன செடி இருக்குன்னா, இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பூ பூக்கும். இதில் இருந்து நான் பார்த்திங்கன்னா திருடிட்டு வந்தேன்னா என்னென்னா, நான் சைக்கிள் ஓட்டும் போது அங்கிட்டு ரோட்லலாம் நிறையா செடியெல்லாம் இருக்கும்ல, அதில் இப்படி ஒரு குச்சை மட்டும் நொடிச்சிட்டு வந்துடுவேன். அங்கேருந்து வீட்டில் வைப்பேன். இது ஒரு செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் அதே செடி தான். 3 குச்சி மணி இதில் ஒடிச்சிட்டு வந்திருக்கேன். 3மே அதே இதிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். மற்ற இதில் தான் இருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். சரி, ஓகே. இந்த 3 இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி ரொம்ப அழகாக இருக்கும். வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக அடிக்குமா. இந்த செடியிலேருந்து ஒரு குச்சி அவங்களாம் நுடிச்சு கீழே போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப லக்கு தான்ட்டு பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இது பூ மட்டும்தான் இந்த குச்சியில் இருந்தது. இன்னும் 2 குச்சி நல்லா பெருசாக இருந்தது. பெரிய குச்சி எங்கிட்ட எடுத்துகிட்டு வரேன்ட்டு நானும் சின்ன குச்சியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பூவை வேணால் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன், இந்த செடி எப்படி இருக்கும்ன்ட்டு. உங்களுக்கு இந்த பூவை பார்த்திங்கன்னா இந்த செடி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எல்லோ கலரில் இருக்கும் நடுவில். இந்த செடி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பூ செடி. ஓகே, அடுத்த செடி பார்க்கலாம் வாங்க. 2 செடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்து இந்த ஒரு செடி. இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பூ வைக்கும். இதில் மொட்டு இல்லை, இந்த மொட்டு இருக்குது. இந்த மணி விரிஞ்ச மொட்டு இல்லை, குட்டி குட்டியாக மொட்டு இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட காமிக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப தூசியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆட்டை கழுவி தான் நட்டி வைக்கணும். இது பார்த்திங்கன்னா இட்லி பூ. இது பார்த்திங்கன்னா நான் எனக்கு சொல்லவே தெரியும். உங்களுக்கும் இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது மட்டும் நல்ல பூத்தாக்கில் இருக்குது. இதுவும் நொடிச்சிட்டு தான் வந்தேன். இதெல்லாம் கீழே வெட்டி போடலை. அழகாக இருக்குது பார்த்திங்களா. எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும். அப்படியே குண்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி குண்டாக இருக்குன்னு. இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டியாக அழகாக இருக்கும். சரி, அடுத்து என்ன இதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ. செம்பருத்தின்னா ரெட் கலர் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர். எங்கள் வீட்டில் இது வரைக்கும் வச்சதே கிடையாது. ரெட் கலரும் பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம், ஆனால் அடுக்கு தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த மொட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாடாப்படுத்துருவோம். ஐயோ பாவம். இருக்கும் வரேன். இது பாருங்க, இதுதான் அந்த இது. அஞ்சு இதழ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா பச்சை கலரில் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் பெருசாக இருக்குது. இது ரொம்ப குச்சாக தான் இருக்குது. ஒரு லேசாக தான் இருக்குது. லேசாக தொட்டாலே கிளியிற மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த எதலை எடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே இந்த எல்லோ கலரில் இருக்குது. ஓகே, அடுத்த செடி பார்க்கலாம். எல்லா செடியும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு செடி. என்னென்னு பார்த்தீங்கன்னா கருமான் கிப்பிங்க, கருப்பு மணி இருக்குல்ல. ஓகே, இது பார்த்திங்கன்னா என்னென்னா ப்ரோட்டன்ஸ் பார்த்திங்கன்னா நான் நொடிச்சிட்டு வரும்போது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வேர் கூட இல்லாமல் லூஸ் பண்ணி நொடிச்சிட்டு வந்திருக்கேன்.
அது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ப்ரோட்டன்ஸ் பார்த்திக்கோங்க. அது கீழெல்லாம் குனிஞ்சு செஞ்சு பார்த்து பிடுங்குனா 2 கன்று நிற்கி 2மே வேர் இல்லாமையே நொடிச்சிட்டு. நீங்கள் ஒரு வேளை கமெண்ட் பண்ணுங்கள், இதில் வேர் இல்லாமல் தான் இருக்குமா என்னென்னு. சரி, இதையும் நட்டி வச்சு பார்க்கலாம் வளருதா என்னென்னு. ஆனால் இதுக்கு அடியில் ஒரு கிழங்கு இருக்கும், அதை நட்டி வச்சா தான் எனக்கு தெரிஞ்சு வளரும். சரி, ஓகே, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து நான் எப்போவும் நிறையா செழிக்க நான் இந்த மாதிரி குச்சி எப்போவுமே கொண்டுட்டு வர மாட்டேங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம். ஒரே ஒரு ஆட்டை பார்த்திங்கன்னா அரளிப்பூ செடி குச்சி தான் கொண்டுட்டு வந்தேன். இந்த ஆட்டை தான் இவ்வளோ இதெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எப்போவுமே கொண்டுட்டு வருவாங்க. இவ்வளோ பெருசாக பெரிய தாமரை பூவாட்டம் இருக்கிறது. இங்கே பாருங்கள், புழுக்கை, இத்தனை புழுக்கை. இந்த புழுக்கை தான் கிடச்சிது. இது கொஞ்சம் லேசாக ரொம்ப, நான்லாம் இதை சின்னதுன்ட்டு தூக்கி போட்டுருவேன், பெருசை மட்டும்தான் வச்சுருப்பேன். இப்போ இது ஒன்று தான் நல்லாயிருக்கு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா வெயில் காலம் பார்த்திங்களா, அதனால் இது பார்த்திங்கன்னா தண்ணியில் வளர்கிறது. ஒரு இடத்துல தண்ணி தேங்கி கிடக்கும், அந்த இடத்துல இதெல்லாம் இருக்கும். இதில் குட்டியாக இருக்கிறத கூட நான் வச்சுருக்கேன். இந்த அட்டை இதெல்லாம் வைக்கவே மாட்டேன் எப்போவுமே. இந்த அட்டை தான் குட்டியெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்போவுமே ஒரு பெரிய டப்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வருவேன். ஒரு கவர் நிறையா. இந்த அட்டை கம்மி தான். இது பார்த்திங்கன்னா டக்வீடும் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இதை கழுவும் போது எடுத்த டக்வீடு தான். டக்வீடு இந்த அட்டை செடியில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நிறைய ஓட்டை. செம்ம ஓட்டையாக இருக்குது. சரி, இந்த அட்டை நம்ம வச்சுருக்கோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு இன்னும் மழை பெய்யல, மழை பெஞ்சால் தானே புது தண்ணி வந்து தேங்கும். இது பழைய தண்ணி தானே, அதனால் அப்படியே இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதில் உள்ள நிறைய வேஸ்ட்டு, எக்கச்சக்கமாக வேஸ்ட்டாக இருந்தது. கைப்பாத்து அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் எடுத்துகிட்டு குச்சியை மட்டும் நட்டு வைக்கணும். குச்சியை நட்டு வச்சுட்டு காலையில் காமிக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப நாள் கழித்து நம்ம திருட்டிகிட்டு வந்தோம்ல கொஞ்சம் இடத்துல இருந்து, அதாவது ரோட்டில் வளர்ந்துருக்கிற பிளான்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதில் பார்த்திங்கன்னா இங்கே மணி வளர்ந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா, நல்லா ஒரு 2 இலை மணி விட்டுருக்கு. அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, அழகாக வளர்ந்துருக்கு. ஆனால் மற்ற எதுவுமே வளரல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவும் நான் நிறைய உரம்லாம் போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே குச்சியாக தான் நிற்கி, எல்லாம் காஞ்ச குச்சி ஆகிட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரோஸ் செடி, இன்னொன்று கட்டிங்ஸ் பண்ணி வச்சேன், அதில் வளருது. இந்த குச்சி மட்டும் இருக்கு பாருங்கள். இந்த குச்சியில் இருந்து குட்டியாக வளருது. இது பார்த்திங்கன்னா அங்கிட்டிருந்து எடுத்துகிட்டு வந்ததில்ல, இது வேறு. அந்த முட்டைக்கோஸ் செடி மணிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீணாகிட்டு அதெல்லாம் கொட்டிட்டு. இந்த மாதிரி கார்டன் டூர்லாம் வேணும்னா கேளுங்க கமெண்ட்டில், இந்த கார்டன் டூரை போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.